அன்பினர்களே, நாம் எல்லோரும் சற்று மறந்திருப்போம். கனைமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கும் இசாரா செவ்வந்தி. நாம சொன்னமில்ல, சூப்பர் ஸ்டார் இசாரா செவ்வந்தி யார் அவங்க? அவள் நேபாளில இருந்து அழைத்து வரப்பட்டவர். பெரிய ரேஞ்சில கொண்டு வந்தாங்கல்ல, சிரிச்சுக்கிட்டு கும்மாளமாக கைவிலங்குடன் கொண்டு வந்த சிங்காரி, சீவிச்சிரிச்ச சிங்காரி என்று சொன்னோம் இல்லையா? அந்த சிங்காரி 10 மாதங்களுக்கு பிற்பாடு நேற்று அவரை விளக்க மறியலில் வைத்து விட்டார்கள். அதாவது தடைக்குத்தரவு, டிடென்ஷன் ஆர்டர் முடிந்து அவங்களோட சிஐடி விசாரணை எல்லாம் முடிவிட்டு இப்பொழுது அவர் விளக்க மறியல் கைதியாக மாற்றப்பட்டிருக்கின்றார். அவர் ஏர்போர்ட்டில் இருந்து வந்த பெட்டி படுக்கையுடன் அவர் இப்பொழுது புரல மெகசின் சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். ஆகஸ்ட் இந்த மாசம் 21 அவருடைய வழக்கு மீண்டும் வருகின்றது. அந்த வழக்கில் அவர் பிணை கிடைப்பதற்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு சிறந்த வக்கீல் வந்து வாதாடி இதை ஜெயிச்சுட்டு போகலாம், அவள் வெளியில் வரலாம். என்னாலும் இப்ப என்னன்னு சொன்னால், இவ உண்மையிலே செவ்வந்தி தானா என்பது தொடர்பில் அவரை அடையாளம் காணுவதற்காக முக பரிசோதனை செய்யுமாறு ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க ஜட்ஜ் ஐயா. இவ்வாறான நிலையில் ரசாயன பகுப்பாய்வாளர் மூலம் செவ்வந்தியை அடையாளம் கண்டு பரிசோதனை செய்து நீதிமன்றத்திற்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். என்னங்கடா இது? இப்ப இவ நாங்க மறந்திருப்போமே, இவாள் யாரு? இவாள் புதுக்கடையில யாரு? கனைமுல்ல சஞ்சீவ என்ற ஒரு குடி வியாபாரி, கொடு போதை வஸ்து மன்னன். அதெல்லாம் கொல்லப்பட வேண்டியது. செவ்வந்தி உடுபடு வேலையை பாருங்கப்பா. அப்புறம் அவனை கொல்வதற்காக ஒரு வக்கீல் போன்று வேடம் போட்டு, வக்கீல் போன்று உடை அணிந்து, அந்த வக்கீல் புத்தகத்தை வெட்டி கைத்துப்பாக்கியை மறைத்து கொண்டு வந்து அதை நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே கொண்டு வந்து கொலைகாரன் கொமாண்டோ ஷமிந்த பத்திரமுள்ளக்காரன் அவன் கையில ஒப்படைச்சி அவன் சுட்டுப்பட்டு தப்பினான். இல்ல, அவன் தப்பினவன் எங்க ஓடி போய் மாட்டினான்? அவனும் இந்தியா போறதுக்கு போகும்போதுதான் புத்தளத்துல மாட்டினான். ஆனா செவ்வந்திக்கு பின்னாலே மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கு போல. அவள் தப்பித்து, அதான் நம்ம அந்த காணொலி தந்திருக்கிற 3 நாள், அவள் தப்பித்து யாழ்ப்பாணம் சென்று அங்கிருந்து வள்ளம் மூலம் 1.5-2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து ராமேஸ்வரம் சென்று அங்கிருந்து பெங்களூருல ஒரு லக்ஸரி அபார்ட்மெண்ட்ல தங்கி அங்கிருந்து நேபாள் போய் நேபாள்ல வசித்து வந்த நிலையில தான் ஏஎஸ்பி ஒலுகல்ல அவர்கள் தலைமையில இன்டர்போல் ஊடாக ஏற்கனவே அவங்கள நேபாள போலீசார் கிடைச்ச தகவலின் அடிப்படையில அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பாருங்க, போட்டோ எல்லாம் தாரம், நிறைய போட்டோ வருது பாருங்க. அவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நேபாள். அதன் பிற்பாடு நேபாள்ல யூனிட், அதாவது நேபாள காவல்துறையும் நேபாள இன்டர்போல் பிரிவும் தான் அவளை கைது செய்தது. அவளுக்கு கூட இன்னொரு பெண்மணி, நம்ம தமிழ் பொம்பளை உண்டு, அவ போல ஒன்றும் இன்னும் 3 கடத்தல் மன்னர்களும் ஆம்புட்டாங்க. ஏன் இவ மட்டும் இப்ப மாத்திருக்கிறாங்க? இதைத்தான் நீங்க சிந்திங்க. இப்ப 10 மாசத்துக்கு பிறகு இவ இப்ப விளக்கமே ரிமாண்ட் கைதியா மாத்திட்டாங்க. ரிமாண்ட் கொடுக்கப்பட்ட ஒருவருக்கு புன கொடுத்துதான் ஆகணும். எல்லாம் முடித்தானே, இனி அதுக்கு மேல வைக்கிறது கொண்டும் இல்லை. இனி முக பரிசோதனைக்காக கொஞ்சம் இன்னும் பின்னுக்கு வைக்கலாம். இந்த கேஸ இன்னொரு கிழமைக்கு முழுக்கலாம். ஆக எப்படி அடுத்த மாசமோ 2 கிழமையாலேயோ அவள் மீண்டும் பிணை பெறத்துக்கான மிக வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுக்குள்ள வருவன்னா தார படம் எல்லாம் பாருங்க. ஏற்கனவே அவளை போட்டு நார் அடிச்சாங்க, இந்த பேப்பர் எல்லாம் போட்டு எல்லா செய்தியிலையும் போட்டு வந்தாங்க. ஒரு படத்தை பாருங்க. அப்புறம் நேபாளில இருந்து இழுத்து வர போட்டது வந்த வீடியோவும் படத்தையும் பாருங்க. இப்ப இவ ரிமாண்ட் கைதியா மாற்றப்பட்ட போது வந்ததுல படம் 1, படம் 2, படம் 3 தாரம். மக்கள் நீங்களே முடிவு செய்யுங்க. பாப்போம், செய்திக்குள்ள போயிடுவோமா? கனைமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் இசாரா செவ்வந்தி ஆகஸ்ட் 21 வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நேற்று முதல் கனைமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் சந்தேக நபராக கருதப்படும் இசாரா செவ்வந்தி ஆகஸ்ட் 21 வரையும் விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் கௌரவ லியான் வருசவிதான் அவர்கள் நேற்று உத்தரவிட்டிருந்தார்கள். நேற்று நீதிமன்றத்தில், புதுக்கடை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது நீதிபதி அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். சந்தேக நபர் செவ்வந்தி கடந்த 10 மாதங்களாக கொழும்பு குற்ற பிரிவின் விளக்க மறியல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்.
விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது அவர் இன்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார் நேற்று. காத்மாண்டு நேபாளின் காத்மாண்டு அருகே இலங்கை குற்ற புலனாய்வுத்துறை சிஐடி மற்றும் நேபாள பாதுகாப்பு படைகள் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையின் போது செவ்வந்தி கடந்த ஆண்டு அக்டோபர் 14 நேபாளத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார். அதுல கொஞ்சம் மாற்றம் சரியா தாராம். அதாவது காத்மாண்டுல இருக்கிறாங்கன்னு தெரியா, ஆனா நேபாள் இன்டர்போல் சர்வதேச போலீஸ், அது ஒரு யூனிட் தானே, நேபாள் போலீஸார் ஒரு யூனிட். அது அந்த யூனிட்டுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அடிக்கடி ஒரு பெண்மணி அந்த மேக்கப் எங்கது அந்த பியூட்டி பார்லருக்கு போய் வருதுப்பா ஒரு தகவல் கிடைக்குது. அந்த பியூட்டி பார்லருக்கு போய் வரதோடு வாட்ச் பண்ணி பார்த்த உடனே இவ நேபாள் பெண் மாதிரி இல்லை, உடையில் நடையிலையும் பல மாற்றங்கள் இருப்பதால் உடனடியாக காத்மாண்டில் இருக்கிற நேபாள் காத்மாண்டில் இருக்கிற இந்துபோல் போலீசார் இவ மோப்பம் நிறுத்தி பின்னால போன போல மேல் மாடியில இருப்பதாக தகவல், இவங்க கூடயும் இன்னும் சிலர் இருப்பதாக தகவல். அதை முகந்து பார்த்த போதுதான் இவர் இன்டர்போல்ல போட்டோவெல்லாம் பார்த்த உடனே டக்குனு எல்லாம் இருக்குமே, இன்டர்போல்ல உலகம் முழுவதும் அவங்களோட படம் இருக்கும். அந்த பார்த்த உடனே ஆஹா, ஸ்ரீலங்கா இன்டர்போலால கிடைக்கப்பட்ட பெயர் நேம் சொல்லி ஆளை அமர்த்துறதுக்கு வழி பார்த்தாங்க. நேபாள் போலீசாரும் இன்டர்போல் போலீசாரும் பிடிச்சு வச்சுக்கிதான் இவங்களை அழைச்சாங்க. பேர் யாருக்கு வருகுது, அதுக்கு மேல நான் போக விரும்பல சாமி. அடுத்த நாள் 2025 அக்டோபர் 15 அன்று மேலும் 5 சந்தேக நபர்களுடன் அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். அன்று முதல் இன்று வரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் வரை அவர் கொழும்பு சிஐடியால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தார். 10 மாதங்களாக டிடென்ஷன் ஆர்டர் என்னது தடுத்து வைப்பு மூலம் சிஐடியால் எல்லா விசாரணையும் முடிஞ்சது பிறகுதான் நேற்று அவளை ஆஜர்படுத்தியிருக்காங்க கோர்ட்ல. 2025 ஆண்டு கொழும்பு நீதிமன்றத்துக்குள் சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள உலக தலைவர் பாதாள லோகி கனேமுல்ல சஞ்சீவின் கொலை வழக்கில் இசாரா செவ்வந்தி பிரதான சந்தேக நபராகத்தான் அவர் பார்க்கப்பட்டார். பாதாள உலக குழுவின் தலைவர்கள் ஒருவரான கனேமுல்ல சஞ்சீவ படுகொலையின் பிரதான சந்தேக நபராக செவ்வந்தி கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்தார். எங்க கைது செய்யப்பட்டாங்க? நேபாள. எனினும் குறித்த பெண் உண்மையில் தேடும் செவ்வந்தி தானா என்பது தொடர்பில் சந்தேகம் நீடித்து வரும் நிலையில் முகத்தை அடையாளம் காணும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. இவ்வாறான நிலையில் அரசு இரசாயன பகுப்பாய்வாளர் மூலம் செவ்வந்தியை அடையாளம் காண பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு கொழும்பு சிஐடி பிரிவுக்கு பிரதான நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். அப்ப இந்த பிணை எப்படி வரப்போகுது? இந்த முகம் இவங்களோட பேஸ் இவதான சொல்லும் வரைக்கும் இவங்களை ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனாலும் ஒரு வாத திறமை இருக்கும் பிணையில் இழுக்கலாம். குறித்த வழக்கு நேற்று கொழும்பு மேலதிக நீதிமான் கௌரவ லியான் வருஷவிதான அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதுதான் இந்த விடயங்கள் அரங்கேறி இருக்கின்றது. இதன்போது சந்தேக நபரை இந்த வாரமே அடுத்த வாரம் 21ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிவான் அவர்கள் உத்தரவிட்டார்கள். சுமார் 10 மாதங்கள் கொழும்பு சிஐடி பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தேக நபர் நேற்று ஆஜர்படுத்த போது இந்த விடயங்கள் வந்திருக்கிறது. இப்போது போலீசார் சமர்ப்பித்த விடயங்களை பரிசீலித்த பின்னரே இந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட நீதிவான் அவர்கள் அரசு இரசாயன பகுப்பாய்வாளர் முன்னிலையில் சிறப்பு முகம் அடையாளம் காணும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதற்கும் அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றது. அப்ப இவங்க 21ஆம் தேதி இவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்ப இது அதுவும் முடிஞ்சிருக்கலாம். இந்த வருது இதெல்லாம் ஒரு தந்திரமான முறையில் கையாளப்படுவதால் இதற்கு பின்னால் மிகப்பெரிய பலம் ஒன்று இருப்பதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு. உடைக்கலாம் இருக்கிறோம். இதில் இப்ப நீங்களே பாருங்க, 5 பேர் பிடிச்சு வந்த துப்பாக்கி சுட்டவன் இருக்கிறான். இவன் துப்பாக்கியை கொண்டு வந்ததுக்குரியதெனில் உண்மையிலே இவதானா என்பது வேறு சந்தேகம். ஆனால் இவதானா என்றால் இவருக்கு 10 வார்த்தைகள் பிறப்புன கொடுக்கல. அதான் இவ கொலைக்கு உடந்தையானால் தானே கொலை செஞ்சவன் போற துப்பாக்கியை கொண்டு போன கொலையாளிக்கு அடுத்த 2ஆம் சந்தேக நபர் வெரி இம்பார்ட்டன்டாக பார்க்கப்படுகிற ஒரு வாள். அவளுக்கு இப்ப இதெல்லாம் பார்க்கின்ற போது என்ன கேட்டால், இப்ப நேபாளில இருந்து வந்த மூஞ்சி வேற, இப்ப இந்த ரிமாண்ட் பண்ணப்பட்ட மூஞ்சி வேற. மக்கள் நீங்களே பாருங்க. நாங்க எல்லாம் படம் 1, 2, 3 பிக்சர் 1, 2, 3 நாங்க தாரோம். நீங்களே பாருங்க.
எல்லோருக்கும் ஆராயக்கூடிய வாய்ப்பு, எல்லோரும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு, எல்லோரும் இதை எல்லா ஊடகங்களையும் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் இதை ஒரு வித்தியாசமான பாணியில் நாங்க பார்த்து தந்திருக்கிறோம். பாருங்க, ஒரு ஆள்மாறாட்டம் செய்யப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. அதனால் இதற்கு பின்னால் மிகப்பெரிய பலமான சக்தி கொண்டு இருப்பதாகவும் நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் சந்தேகப்படுகின்றேன். அதாவது நாம் அடிக்கடி செல்வம் இல்லை, ஏற்கனவே இலங்கையின் சுப்ரீம் லீடருக்கும் அன்றை கொல்லப்பட்ட உஸ்மானுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக பல செய்தியில் இருக்குது. அந்த வகையில் இந்த லிங்குக்குள்ள போட்டு பாருங்க, இலங்கையின் சுப்ரீம் லீடர் குரூப்புக்குள்ள இவாள் இருக்கின்றாளா என்ற கேள்விக்குறியும் இருக்கு. அதற்கு மேலே நாம் இதை தோண்ட முடியாது நாட்டுக்குள் இருந்து என்பதையும் கூறி, சிங்களத்தின் மத்தியில் உலவி வருகின்ற சிங்கள ஊடகங்களின் மத்தியிலும் உலவி வருகின்ற சந்தேகத்தை நாம் உங்கள் முன் சமர்ப்பித்திருக்கின்றோம். சந்தேகப்படுவீர்கள், சந்தேகப்படுங்கள். ஆனால் அவனெல்லாம் சுட்டுக் கொல்லப்படுவன். இப்ப அரசாங்கமே அவங்கள கழுத்துக்கிறிய கொல்ல போகல, அதெல்லாம் சின்ன செய்யும். இதெல்லாம் என்கவுண்டர் நல்ல தானே. அது என்ன கேட்டால், மது போதையும் இந்த குடு இந்த போதை வஸ்து கடத்தலை ஒழிப்பதென்றால் இந்த சில்லாலங்கடி விளையாட்டும் செய்யத்தான் போகணும். ஆகலாம் நாம அது பரவாயில்ல, அதெல்லாம் போகட்டும், பெரிய விடயம் இல்லை. ஏகப்பட்ட விடயங்கள் மறைத்திருக்கின்றோம். ஆம்னர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.